அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன சொல்லணும், பிரச்சனை இல்லாமல் செல்வ வளத்தோடும் நிம்மதியோடும் இருப்பதற்கு அவன் செய்ய வேண்டிய சில விஷயங்களை நம்ம சொல்லிட்டு வர்றோம். அந்த வகையில் இன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரம் அற்புதமான நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறப்பதற்கு என்ன சொல்லலாம், கொடுத்து வைத்திருக்கு. ஆதிரை என்று சொன்னால் ஆதிரை திரு என்று சொல்லக்கூடிய ஒரு அடைமொழி திருவாதிரைக்கும் திருவோணத்துக்குத்தான் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ திரு என்று சொல்லக்கூடிய ஒரு அடைமொழியுடன் இருக்கின்ற இந்த ரெண்டு நட்சத்திரக்காரர்கள் எப்பயுமே கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபடக்கூடாது. ஏன்னா புத்தி அந்த மாதிரி வந்துடும். அப்போ உங்களுக்கு எதுக்கு திரு அடைமொழி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் பெருமையோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, தன்னுடைய நட்சத்திரத்திற்கு 22வது நட்சத்திரம், தன்னுடைய நட்சத்திரத்திற்கு 22வது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லணும்னா, அது ரேவதி நட்சத்திரமாக வரும். அப்போ அந்த ரேவதி நட்சத்திரத்திற்குண்டான ரேவதி நட்சத்திரம், இந்த ரேவதி நட்சத்திரம் உங்களுக்கு எந்த மாதிரி சிரமங்களை கொடுக்கும் அப்படின்னா, திருவாதிரையில் யார் பிறந்தாலும் கோபத்தால் கெடுவான் அப்படின்ட்டான். அவன் கோபத்தால் கெடுவான், சகோதர சகோதரிகளால் கெடுவான், கெடுவான். அப்போ திருவாதிரையில் யார் பிறந்தாலும் சகோதர சகோதரிகளுக்கு என்ன சொன்னான்னா, ரொம்ப இன்புட் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அது உங்கள் பக்கத்துலேயே தலையில் சாஞ்சிருவாங்க, உறுதியாக சாஞ்சிருவாங்க. காரணம், அது உங்களை என்ன சொன்னா வீழ்த்தக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய தோஷமுடையது. அப்போ இதிலிருந்து நீங்கள் என்ன சொல்கிறான்னா வீழாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயும் இழந்த பழம் அல்லது இழந்த காய் அல்லது இழந்த ஜூஸ், இப்போ கடைகளில் விற்கிது, இது தானமாக பண்ணு. தானமாக யாருக்காவது வேணாலும் வாங்கிக்கிறோம். உங்கள் வீட்டில் வேலை பார்க்குறவங்க யாரோ எனிஒன் பேர்சனுக்கு என்ன சொன்னால் இழந்த பழம், இழந்த காய், இலந்தை வடகம் அப்படிங்கிறது கூட இப்போ விற்கிதுன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் இழந்த ஜூஸ் நான் பார்த்தேன். அதனால் இழந்த ஜூஸ் வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக கர்மா உள்ள நுழையாமல் பண்ண. கர்மா எதால் நுழைய போகிறது? கோபத்தால் நுழையும்ட்டான். அல்லது உங்களுக்கு கீழே பிறந்திருக்கிற சகோதர சகோதரிகளால் வரும். ரெண்டாவது, கணவனை நம்ம என்ன சொன்னோன்னா துவேஷம் பண்ணுவதனால் வந்துடும். செவ்வாய் என்று சொன்னால் என்னதுன்னா மங்களக்காரன், மங்களக்காரி. இந்த மங்களக்காரி என்ன சொன்னான்னா உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சொன்னால் நீண்ட மாங்கல்ய பலம், நீண்ட மனைவி நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு. எனக்கு திருவாதிரையில் பிறந்த ஆண்கள், நீங்கள் நீண்ட நாள் மனைவி நமக்கு கடைசி வரைக்கும் இருந்து நமக்கு நல்ல ஒரு உணவு கொடுத்து ஒரு பிள்ளையை போல் பராமரிக்க வேண்டும் என்று சொன்னால், திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் தயவு செய்து மனைவியை துவேஷம் பண்ணாதீர்கள். அந்த அம்மா நீண்ட ஆயுளோடு இருக்கணும். அந்த நீண்ட ஆயுளோடு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இழந்த பழம், இழந்த ஜூஸ் கண்டிப்பாக தானம் பண்ணுங்க. ஆனால் நீங்கள் சாப்பிடக்கூடாது. உங்களுடைய ஜாதகத்தில் என்ன சொன்னால், உங்களுடைய லக்கணத்திற்கு எந்த இடத்தில் செவ்வாய் இருக்கிறதோ அந்த செவ்வாய் உங்களை என்ன சொன்ன ஒரு வாட்டி எடுத்துக்கிட்டே இருக்கும். அதில் கவனமாக இருக்கணும். அதற்கடுத்து திருவாதிரைக்கு 27வது நட்சத்திரத்திற்கு உண்டான மிருகசீரிட நட்சத்திரத்திற்கு உண்டான உணவாகிய என்ன சொன்னான்னா அந்த தேங்காய் சில்லு, தேங்காய் சாதம், தேங்காய் பால் யாருக்காவது நீங்கள் தானம் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ 22வது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவையும் 27வது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை நாம் புசிக்கக்கூடாது. அதை வாரத்தில் ஒரு தடவை கரெக்டாக நீங்கள் என்ன சொன்னால் தானம் பண்ணி வாரத்தில்
ஒரு 22வது நட்சத்திரத்துக்கு உண்டான உணவு, 27வது நட்சத்திரத்துக்கு உண்டான தானம் பண்ணிடணும். அடுத்த வாரம் அப்படியே அதே வாரத்தில் வந்து என்ன சொன்னோன்னா, நம்மளுடைய திருவாதிரை நட்சத்திரத்திற்கு உண்டான அடுத்த நட்சத்திரமாகிய புனர்பூச நட்சத்திரத்திற்கு உண்டான கரும்பு சாறு வாரத்தில் 2 தடவை குடிங்க. கண்டிப்பாக உங்களுடைய உடல் சீரும் சிறப்புமாக எனர்ஜெட்டிக் பாடியாக வந்துடும். அதற்கடுத்து வந்து என்ன சொன்ன, திருவாதிரை நட்சத்திரத்திற்கு 6வது நட்சத்திரமாகிய பூர நட்சத்திரத்திற்கு உண்டான லெமன் சாதம் கண்டிப்பாக சாப்பிடுங்க. லெமன் ஜூஸ் வந்து என்ன சொன்னால், அந்த லெமனில் வந்து கொஞ்சம் உப்பும் போட்டுக்கிடுங்க, ஜீனியும் போட்டு அழகாக ஹாயாக வந்து என்ன சொன்னால் நிதானமாக குடிங்க. ஏன்னா எனர்ஜியை கொடுக்கக்கூடிய சக்தி ரெண்டாவது நட்சத்திரத்திற்கும் 6வது நட்சத்திரத்திற்கும் உண்டு. அந்த 6வது நட்சத்திரத்துக்கு உண்டு அப்படிங்கும்போது 2 உணவுகள் வாரத்தில் வந்து தானம் பண்ணணும். 22, 27க்கு உண்டானது, 2, 6க்கு உண்டான உணவுகளை நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். சாப்பிடும்போது உங்களுக்கு நன்மைகள் பல 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 கண்டிப்பாக வரும். அதற்கு அடுத்து உங்களுடைய லக்கணத்திற்கு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து, உங்களுடைய லக்கணம் திருவாதிரையில் பிறந்து நீங்கள் என்ன லக்கணமாக வேணாலும் இருங்க, உங்களுடைய கர்மாவை வந்து நீங்கள் கடத்தி கொண்டே இருக்க வேண்டும். கர்மாவை சேர்த்து வைக்கக்கூடாது. அப்போ உங்களுடைய லக்கணத்திற்கு வந்து லக்கணத்திற்கு 10 குடையவன் யார் என்று பாருங்கள். அப்போ 10 குடையவன் யாரோ அந்த 10 குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை தானம் பண்ணணும். அப்போ நம்ம தானம் பண்ண வேண்டியது என்னது 22வது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை தானம் பண்ணணும், 27வது நட்சத்திரத்துக்கு உண்டான உணவை தானம் பண்ணணும். நம்மளுடைய லக்கணத்திற்கு 10 குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை தானம் பண்ணும்போது நீங்கள் என்ன செய்ய, சேஃபாகிடுவீங்க. கர்மா உள்ளே போகாது. உங்களுடைய உடம்பை வலிமைப்படுத்தி நம்ம வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னோன்னா, நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த 2வது நட்சத்திரத்திற்குண்டான உணவு அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து 6வது நட்சத்திரத்திற்குண்டான உணவு, இதை நாம் கண்டிப்பாக சாப்பிட வேண்டும். அதற்கடுத்து இன்னொன்று இதில் செஞ்சுக்கலாம். 20வது நட்சத்திரம் இருக்கு இல்லையா, இப்போ 2வது நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறான்னா, ரெண்டாவது நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து புனர்பூசம். அப்போ 20வது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து புரட்டாதி. திருவாதிரை புனர்பூசத்துக்கு வந்து திருவாதிரைக்கு வந்து 20வது நட்சத்திரம் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து பரிபூரணம் அப்படிங்கிறான். அப்போ 20வது நட்சத்திரத்திற்கு உண்டான மாம்பழம், அந்த மாம்பழச்சாறு என்று சொல்லக்கூடிய மாசாவை தினமும் குடிப்பது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெருத்த யோகத்தை வந்து கண்டிப்பாக செய்யும். எந்தவித பிரச்சனையும் கண்டிப்பாக இருக்காது. அதனால் வந்து என்ன சொன்னேன், எப்பயுமே 2வது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவு, 6வது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவு, அதற்கடுத்து என்ன சொல்கிறேன்னா 15வது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவு, 24வது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவையும் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அது என்ன செய்யும்னா, இப்போ ஒரு வாரம் வந்து ஒரு வாரத்தில் வந்து என்ன சொன்னோன்னா 2வது நட்சத்திரத்துக்கு உண்டான உணவு எடுத்துகிறோம். அதுக்கடுத்து என்ன சொன்னோன்னா அதுக்கடுத்த வாரம் 6வது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவு அந்த வாரத்தில் எடுக்கிறோம். அதற்கடுத்து என்ன சொன்னோன்னா 15வது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவு எடுக்கிறோம். அதற்கடுத்து என்ன சொன்னான்னா 20வது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவையும் எடுத்துக்கிடலாம். ஏன் வந்து ஊடால வருகிற 11வது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை எடுக்க சொல்லலை அப்படின்னா, ஒரு மனிதனுடைய 11வது நட்சத்திரம் சமூகத்தில் வந்து பிரச்சனையை கொடுக்கக்கூடியது, சமூகத்தில் பகையை கொடுக்கக்கூடியது. அந்த பகையை கொடுக்கக்கூடிய உணவை எடுக்கக்கூடாது. அப்போ இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் வந்து என்ன சொன்னோன்னா, நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அழகாக சொல்லி வச்சுருக்காங்க, நம்மளால் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அப்போ இப்போ நீங்கள் வந்து என்ன திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் 22, 27 உணவை தானம் பண்ணணும். அதற்கடுத்து வந்து என்ன சொன்னோன்னா வந்து உங்களுடைய லக்கணத்திற்கு 10 குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை தானம் பண்ணிடணும். உங்களுடைய 2வது நட்சத்திரம் 6வது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவுகளை சாப்பிடணும். அதற்கடுத்து என்ன சொல்லணும், உங்களுடைய 20வது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை சாப்பிடணும். உங்களுடைய 15வது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை சாப்பிடணும். 24வது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் வெற்றி மேல் வெற்றி குவிந்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் என்ன செய்யணும், பணத்தை அள்ளி கொடுக்கும்.
இந்த உணவுகளை உட்கொள்வதால் பணத்தை அள்ளி கொடுக்கும். அப்போ 3 நட்சத்திரத்திற்கு உண்டான உணவுகளை தானம் பண்ணணும். 2, 6, அதற்கடுத்து 20, 15, 24, 5 நட்சத்திரத்திற்கு உண்டான உணவுகளை இந்த 30 நாளைக்குள்ளே எவ்வளோ அழகாக நீங்கள் என்ன சொன்னான்னா ரசித்து ருசித்து சாப்பிடுகிறீர்களோ கண்டிப்பாக பொருளாதாரத்தில் 100% நீங்கள் மேன்மை அடைவீர்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். இதை பரீட்சித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக கண்டிப்பாக வரும். அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா நம்மளுடைய காரிய தடைகளை கொடுக்கக்கூடியது என்ன சொன்னாலும் நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு 3, 5, 7 நட்சத்திரம் தான். அப்போ இந்த 3, 5, 7 நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை தானம் பண்ணலாம். அல்லது என்ன சொன்னான்னா இந்த 3, 5, 7க்கு உண்டான 3வது நட்சத்திரம், 5வது நட்சத்திரம், 7வது நட்சத்திரத்திற்கு உண்டான விருட்சங்கள் இருக்கு இல்லையா, அந்த விருட்சத்திற்கு உண்டான ஒரு கொப்பை லைட்டாக வெட்டி அருவாள்கிட்ட வெட்டிட்டு அந்த கொப்பு இருக்கு இல்லையா, அந்த கொப்பை என்ன செய்யணும், 2ஆக ஒடிச்செடுத்து போட்டு போனீங்கன்னா எந்த காரிய தடையும் வராது. தடைகளாக இருக்கிற அத்தனையும் சோழி முடிஞ்சிடும். அது இதாயிரும். ஒரு விருட்சத்திற்கு நமக்கு ஆகாத விருட்சம் 3வது விருட்சம், நமக்கு ஆகாத விருட்சம் 5வது விருட்சம், நமக்கு ஆகாத விருட்சம் 7வது நட்சத்திரத்திற்கு உண்டான இந்த நட்சத்திர விருட்சங்கள் எங்காவது நீங்கள் பார்த்து வச்சுக்கிடுங்க. ஏன்னா பஞ்சாங்கத்தில் இது இருக்குது. அப்போ இந்த விருட்சங்களை ஒரு கொப்பை வெட்டி அதை நம்ம கையால் 2ஆக ஒடிச்செடுத்து அப்படி தள்ளி போட்டு போனோம்னா உங்களுடைய காரிய தடைகள் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு உண்டான வாய்ப்புகள் 100% உண்டு. பரிச்சித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.